கையை தட்டுனோன்னா வில்ல தட்ட ஒரு ஆள் வரப்போறார். அருமை குழந்தை கலைமகன் அவர்களுக்கு ஆன்மீக இசையாளர் விருதினை வழங்கி கௌரவிக்கின்றோம். ஒரு அன்புக்கும் மரியாதைக்கும் உடைய குடும்பம். எல்லாம் சினிமாவை பார்த்து ஓடும்போது இந்த வில்லிசையை காக்க வேண்டும் என்கின்ற ஒரு வெறி இந்த குடும்பத்துக்கு இருக்குது. அந்த வில்லிசை மேலும் மேலும் வளரணும். அதற்கு இந்த குடும்பம் பாடுபடுவதற்கு அன்னை வாராகி எல்லா நலனும் தரணும்னு பிரார்த்தனை பண்ணி அந்த குழந்தையை பேச அழைக்கின்றேன். நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குழைத்தல் இமை பொழுதும் சோராதிருத்தல் உமைக்கினிய மைந்தன் கணநாதன் நம் குடியை வாழ்விப்பான் சிந்தையே இம்மூன்றும் செய் சிந்தையே இம்மூன்றும் செய். ஸ்ரீ குருபியோ நமஹ. அடியனுக்கு விருதளித்து ஆசீர்வாதம் செய்த குருஜி அவர்களுடைய பாதத்திற்கு என்னுடைய நமஸ்காரம். இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். மேடையில் வீற்றிருக்கும் ஆன்றோர் பெருமக்களுக்கும் எனது வாழ்க்கையிலும் எனது கலைக்கும் குருவான அமரர் பத்மஸ்ரீ விருது பெற்ற கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆறுமுகம் அவர்களின் ஆசீர்வாதத்தோடும் இங்கு வருகை தந்திருக்கும் என்னுடைய பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் கலைமாமணி பாரதி திருமகன் மற்றும் டாக்டர் திருமகன் அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடும் மேடையில் என்னை வாழ்த்தி பேசிய மக்கள் குரல் ராம்ஜி அங்கிள் அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடும் இங்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குருஜி இப்போது சொன்னாங்க, வில்லிசை எடுத்துக்கொண்டு 2ஆம் தலைமுறையாகவும் 3ஆம் தலைமுறையாகவும் வில்லுப்பாட்டை செஞ்சிட்ருக்கோம், வில்லுப்பாட்டை இன்னும் பல்வேறு இடங்களுக்கு கொண்டு போயிட்டுருக்கோம்னு சொன்னாங்க. குருஜி சொன்னது ரொம்ப ரொம்ப உண்மையான விஷயம். ஏன்னா எங்கள் 3 தலைமுறைக்கும் குருஜியோட ஆசீர்வாதம் இருக்குது. முதல் தலைமுறையாக என்னுடைய தாத்தா சுப்புவாரம் அவர்கள் குருஜியோட வாழ்த்துக்கள் தாத்தாக்கு கிடைச்சிருக்கு. குருஜியோட ஆசீர்வாதம் என்னுடைய பெற்றோர்களுக்கு கிடைத்திருக்கு. இன்று எனக்கும் கிடைக்கிறது. இந்த விழா மூலமாகவும் இந்த விருது மூலமாகவும் பார்க்கும்போது அது அன்னை வாராகியோடைய ஒரு சங்கல்பம் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேலும் ராம்ஜி அங்கிள் சொன்ன மாதிரி அவங்க என்ன ஒரு 10 வயசுலேருந்து பார்க்குறாங்க. ராம்ஜி அங்கிளுடைய துணைவியார் அவங்க என்னுடைய ஸ்கூல் டீச்சர். ஸோ இது குருஜியோட ஆசீர்வாதத்தோடு ஒரு டீச்சர் முன்னாடி அங்கிளோட சேர்ந்து ஒரே மேடையில் விருது வாங்கிறதுன்றது என்னுடைய தாத்தாவோட ஆசீர்வாதமாக நான் கருதுகிறேன், குருஜியோட ஆசீர்வாதமாக நான் கருதுகிறேன். இன்னைக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது பெரிய ஆசீர்வாதம். மேலும் குருஜியோட ஆசீர்வாதத்தோடு கண்டிப்பாக வில்லுப்பாட்டை பல்வேறு இடங்களுக்கு கொண்டு செல்லணும்ன்றது என்னுடைய தாத்தா இட்ட கட்டளை. அதை உங்கள் எல்லாருடைய வாழ்த்துக்களோடும் குருஜியோட ஆசீர்வாதத்தோடும் அன்னை வாராகியோட கிருப்பையோடும் நான் கண்டிப்பாக செய்வேன் என்று இந்த விருது பெற்ற அன்னைக்கு ஒரு சபதம் போன்றே எடுத்துக்கொண்டு எங்கள் குடும்பமும் இந்த வில்லிசையை வளர்க்க பல்வேறு விஷயங்களை பண்ணி கொண்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு எல்லாமே மொபைல்குள்ளே போயிடுச்சு. ஸோ யூடியூப்குள்ளேயும் வில்லுப்பாட்டை நாங்கள் கொண்டு போயிட்டு இருக்கோம். சின்ன சின்ன குழந்தைகளுக்கு பக்தி என்பதை வில்லிசையோடைய ஆதாரமே பக்தி தான். என் தாத்தா சொல்லுவாங்க, தேசபக்தி தெய்வ பக்தி, இதுதான் வில்லிசையோட ஒரு ஆதாரம். 2 கண்கள் போன்று தேசபக்தியும் வளர்க்க வேண்டும், தெய்வ பக்தியும் வளர்க்க வேண்டும். அதை தான் என்னுடைய தாத்தா வில்லிசை மூலமாக செய்தார்கள். என்னுடைய தாத்தாவோட ரசிகர்கள் எல்லாமே இங்கே இருக்கீங்க, உங்க எல்லாருக்குமே தெரியும். அதை தொடர்ந்து செய்வோம் என்ற ஒரு உறுதியோடு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தையும் தெரிவித்துக் கொண்டு வருகை தந்திருக்கும் எல்லோருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, நமஸ்காரம்.